சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. மனித உடல் ஐம்பூதங்களால் ஆனது. நவகிரகங்கள் மனித உடலின் நவத்வாரங்கள் வழியாக கனெக்ட் செய்து அதை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன என்று தாங்கள் கூறுகிறீர்கள். இந்த நவகிரக பரிபாலனம் ஐம்பூதங்களின் ஆளுமை என்பது இந்த பூமியில் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு மட்டும்தானா அல்லது 14 உலகத்திற்கும் பொருந்துமா? 14 உலகத்தில் இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வசிப்பவர்கள் வேறு வேறு. இப்போ தேவர்கள் உலகம் தனியாக இருக்குது, இந்த மாதிரி வேறு வேறு உலகங்கள் இருக்குது. அதில் பூமிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹோலி, பூமிக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ விசேஷமான இடங்கள் அல்ல, ஒரு நாகலோகம் அந்த மாதிரியான இடங்கள். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாருக்குமே இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த பஞ்ச அவயவங்களும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, ஆகாசம், காற்று, நீர், நெருப்பு, மண், இந்த 5 கனெக்ஷன் ப்ளஸ் 9 துவாரங்கள் வழியாக 9 பிளானட் நம்ம கூட கனெக்ட் பண்ணுறதுங்கிறது காமன். நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே இது பொருந்தும். தனது கை அறுவை சிகிச்சையின் போது கூட மயக்க மருந்து கூட இல்லாமல் கடவுளை நினைத்து கொண்டிருந்த ரமண மகரிஷி சில நிமிடங்களுக்கு மட்டுமே சுவாமி விவேகானந்தருக்கு கடவுளை காட்டிவிட்டு பின்பு அந்த எண்ணத்தையே மறக்கடிக்க செய்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளின் தூதுவர்களாக இந்த பூமிக்கு வந்த இந்த 2 மகான்கள் வாழ்க்கையில் கடவுள் பற்றிய சிந்தனையில் ஏன் இந்த மாறுபாட்டு நிலைப்பாடு? அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான அனுபவங்கள் வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் வராது. இட்ஸ் நாட் ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி இப்படி தான் நடக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு முன்பிறவிகளில் அவர்களுடைய விதி இருக்கு இல்லையா, வாசனாதிகள் அது இருக்குது. அண்டு இவங்க மெமரி சிப்புன்றீங்க இல்லையா, அப்போ உன்னோட செல்ஃபோனில் இருக்கிற மெமரி சிப்புக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க மெமரி சிப்புக்கும் வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருடைய அந்த மெமரியில் எந்த மாதிரியான எண்ணங்கள் இதுக்கு முன்பிறவிகளில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கிறது கூட கடவுளுடைய அனுகிரகம் தான். அதுக்கு திருவனுபாவம்னு பேர். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அமையும். அண்ட் ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்கார். இப்போ விவேகானந்தர் இருக்காருன்னா அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போகிறாரு, போயிட்டு கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்றாரு, அந்த அனுபவத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் சொல்கிறார், உன்னால் உலகத்துக்கு நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்கு, அதனால் ஐ எம் லாக்கிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கீப்பிங் த கீ வித் மீ. நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் இந்த அனுபவம் உனக்கு வரும், அது வரைக்கும் யூ வில் நாட் ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ்ன்றார். அப்போது அனானப்பட்ட விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் இந்த தெய்வீக அனுபவம் கிடச்சிது, சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் அண்டு ராமகிருஷ்ணன் தொட்ட போகுது. ஏன்னா he was to perform. இவர் ஒரு பங்கி அடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் லெவலில் அபிராமி பட்டுற மாதிரி உட்காந்துருந்தா இவர் சிகாகோவுக்கு இப்படி போயிருப்பார், லெக்சர் எப்படி கொடுத்துருப்பாரு. ஒரு ராமகிருஷ்ண மடத்தை பிரம்மானந்தா தான் அமைச்சாருனாலையும் இவர் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் இல்லையா. இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதெல்லாம் பண்ணார் இல்லையா. அதுக்கு அது தடையாக இருந்திருக்கும். ஒரு எக்ஸசிக் லெவல் உண்மத்த நிலை என்பது ஒரு தடையாக இருந்திருக்கும் ஃபார் பெர்ஃபார்மர்ஸ். இப்போது நாங்கள்லாம் இருக்கோன்னா we can concentrate and get into that ecstatic level, but that will be a great impediment for us to perform. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தோசை கொடுத்தாங்களான்னு பார்க்கணும், மிளகாப்பொடி தோசை, பழம் கொடுத்தாங்களா பார்க்கணும், சாக்லேட் கொடுத்தாங்களான்னு பார்க்கணும், என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுன்னு பேர் இதுக்கெல்லாம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் செய்ய வந்துவிட்டு நாம் எப்போ பாரு கடவுளை நினச்சிக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தா இந்த வேலையை யார் செய்வாங்க? இஸ் இட் நாட்? அப்படி எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இருந்ததுன்னா அப்போ குருவே தேவையில்லையே. எல்லாருமே அவங்கவுங்க ஞானிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தருடைய கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுறதில்ல. ஸோ இட்ஸ் ஆல் அது அபிராமி. இன்னொன்று என்ன, ரமண மகரிஷி. ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பாதாள லிங்கத்துக்குள்ளே இருந்த ஆத்மா தான் அது. அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய உலகத்தில் திருவண்ணாமலையை தேடி வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ஆத்மா தான் அந்த பாதாள லிங்கத்தில் இதுக்கு முன்னால் இருந்து இருக்குது.
இப்போது அவருடைய வழிமுறைகள் என்ன வந்து மக்களுக்கு ஞான மார்க்கத்தை கொடுக்குறது. அது கூட வந்து லெக்சர் கொடுக்குறது இல்லை, சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு வந்து அந்த தின மேலே உட்காந்துக்குவார். அந்த பெட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அது மேலே உட்காந்துக்குவார். ஜனங்க அவர் எதிரில் உட்காந்துருப்பாங்க. அவர் யாரையாவது இப்படி கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா தே வில் ஃபீல் த ஸ்பிரிட் கெட் கிக்டு. அதாவது பால் பிராண்டன் ஒருத்தன் அவரை தேடி போகிறான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கலையே அவன் இருக்கான். அப்போது 1 or 2 days கழித்து அவர் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அது அந்த போர்ஷன் மாத்திரம் படிங்க. அப்போ ஈ ஃபீல்ஸ் தட் அவனை யாரோ வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துலங்கிற மாதிரி. I resolve to make a fresh attempt to force my questions into voice and to engage the Maharishi in answer to them. I go out to one of his old disciples who is doing some work in the adjoining cottage and who has been exceedingly kind to me, and tell him earnestly of my wish to have a final chat with his master. I confess that I feel too shy to tackle the sage myself. The disciple smiles compassionately. He leaves me and soon returns with the news that his master will be very pleased to grant the interview. I hasten back to the hall and sit down conveniently near the divan. The Maharishi turns his face immediately, his mouth relaxing into a pleasant greeting. Straight away, I feel at ease and begin to question him. The yogis say that one must renounce this world and go off into secluded jungles or mountains if one wishes to find truth. Such things can hardly be done in the West. Our lives are so different. Do you agree with the yogis? The Maharishi turns to a Brahmin disciple of courtly countenance. The latter translates his answer to me. The life of action need not be renounced. If you will meditate for an hour or 2 every day, you can then carry on with your duties. If you meditate in the right manner, then the current of mind induced will continue to flow even in the midst of your work. It is as though there were 2 ways of expressing the same idea. The same line which you take in meditation will be expressed in your activities. What will be the result of doing that? As you go on, you will find that your attitude towards people, events, and objects will gradually change. Your actions will tend to follow your meditations of their own accord. Then you do not agree with the yogis? I try to pin him down, but the Maharishi eludes a direct answer. A man should surrender the personal selfishness which binds him to this world. Giving up the false self is the true renunciation. How is it possible to become selfless while leading a life of worldly activity? There is no conflict between work and wisdom. Do you mean that one can continue all the old activities in one's profession, for instance, and at the same time get enlightenment? Why not? But in that case, one will not think that it is the old personality which is doing the work, because one's consciousness will gradually become transferred until it is centered in that which is beyond this little self. If a person is engaged in work, there will be little time left for him to meditate. The Maharishi seems quite unperturbed at my posture. Setting apart time for meditation is only for the merest spiritual novices, he replies. A man who is advancing will begin to enjoy the deeper beatitude whether he is at work or not. While his hands are in society, he keeps his head cool in solitude. Then you do not teach the way of yoga? The yogi tries to drive his mind to the goal as a cowherd drives a bull with a stick. But on this path, the seeker coaxes the bull by holding out a handful of grass. How is that done? You have to ask yourself the question, who am I? This investigation will lead in the end to the discovery of something within you which is behind the mind. Solve that great problem and you will solve all other problems thereby. இது வந்து 2 பேருக்கும் நடக்கிற கன்வர்சேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு அவனுடைய கன்வர்சேஷன் வித் ரமணா.
இப்போ இந்த கேள்வி இதுக்கான பதில்கள் இதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனாக நீங்கள் உட்காந்துன்னு கேட்குற போது என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் த பெஸ்ட் திங் இஸ் சும்மா இரு சொல்லற. இஃப் யூ ஆர் ரியலி சீக்கிங் ஞானம், இந்த வளவலா கொலா கேள்வி பதில் அதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. எவ்ரிடே முன்னால் முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டே இரு. அந்த சாலிட்யூட் இஸ் பிளிஸ்ன்னுவாங்க. தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மான்னு சொல்லி பாரதி சொன்னான். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீ தனியாக இருக்கியோ, எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ½ அன் ஹவர் எவ்ரிடே இந்த மார்னிங் ஈவினிங் உன்னால் முடியுதோ அப்படி இருந்துக்கிட்டே இருந்தாக்கா யூ வில் கெட் த ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஏன்னா இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ. நீ ஏற்கனவே கடவுள் தான். நீ கடவுளுங்கிறத மறந்து போயிட்டு நீ மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்க. அதனால் அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிறது என்ன, நீ கடவுளுங்கிறது மறைஞ்சி இருக்கக்கூடிய டிவினிட்டி. திஸ் ஹியூமனிட்டி இஸ் ஹிடன் த டிவினிட்டி. அப்போ என்றைக்கு உன்னுடைய டிவினிட்டி, இப்போது நீ உக்காந்துக்கிற இடத்துல தோணுனாக்கா தண்ணி வரப்போகுது, பெட்ரோல் வரப்போகுது, தங்கம் வரப்போகுது, நீ தோண்டலை. அதனால் நீ சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு தோண்டு. சர்ச் யூ வில் ஃபைண்ட் இட், ஆஸ்க் யூ வில் கெட் இட். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இஸ் வாட் பைபிள் சேஸ். அதனால் எவ்வளோக்கு அவ்வளவு இந்த அன்ன விசாரங்கிறத தாண்டி ஆத்ம விசாரத்தில் நீங்கள் இறங்குகிறீர்களோ அப்போ அதுக்கான கேள்விகள் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ தான். ஏற்கனவே உனக்கு எல்லாம் தெரியும். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு திரோனுபாவம்னு பேர். படைத்தல், காத்தல், அழித்தல். அது கூட இன்னும் 2 இருக்குது. ஒன்று மறைத்தல், 5வது அருளல்னு சொல்லக்கூடாது. அந்த மறைத்தலுங்கிறது என்னென்னா அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாமல் பண்ணிடுறது. இப்போ இவனுக்கு 30 வயசு ஆகுதுன்னு வை. நீ பிறந்ததுலேருந்து இந்த 30 வருஷத்தில் 365 × 30 என்னெல்லாம் நடந்ததோ மைண்டில் வச்சுருந்தேன்னா மென்டல் ஆகிடுவேன். தேவையில்லை. அதனால தான் உங்கள் செல்ஃபோனில் எல்லாத்துலேயும் கூட ஒரு மெகாபைட் மெமரின்னு இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீ ஸ்டோர் பண்ண முடியும். அது தேவையில்லைன்னு சொன்னால் தேவையில்லாததை எடுத்துகிட்டு புதுசாக ஏதாவது நீ போட்டுக்கணுன்னா லோட் பண்ணும். அந்த மாதிரி நமக்குள்ளேயே எல்லாத்துக்கும் ஒரு இன்சுலேஷன், ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வாயில் பேசி வடை சொல்கிறத விட அவங்கவுங்க சீரியஸாக தேடுற போது அவங்களுக்கு இதுக்கான பதில்கள் அவங்களுக்குள்ளிருந்தே கிடைச்சிடும். ஆல் திஸ் ஆன்சர்ஸ் வாட் யூ ஆர் சீக்கிங் ஆர் வெல் வித்தின் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்டயே இருக்குது இந்த கேள்விகள் எல்லாம். ஒரு செகண்டில் அது வெளியே வரும். ஒரே ஒரு செகண்டில் வெளியே வரும். இப்போ ஒரு 5 hours ஒர்க் பண்ணால் நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துலேருந்து தண்ணியை கொண்டாந்துடலாம் இல்லையா? யூ ஷுட் ஹேவ் த ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் டு பிரிங் த வாட்டர் அவுட், தட்ஸ் ஆல். அதனால் உலகத்தில் வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். யாருக்கு தகுதி இருக்கோ அவனுக்கு கிடைக்கும், எல்லாம் கொடுக்கப்படும். உனக்கு தகுதி இல்லை அப்படின்னாக்கா இட் வில் பி பறிக்கப்படும். உங்கள்கிட்ட அதை எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஞானத்தை தேடி எங்கேயும் அலைய தேவையில்லை. எங்கே குருமார்கள் பின்னாலெல்லாம் போயிட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உனக்கு என்ன தெரியும்? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எவ்வளவோ குருமார்கள்கிட்ட போய் வேஸ்ட் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. அண்டு சம்டைம்ஸ் அந்த குருமார்களுடைய வழிமுறைகள் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம். ஒரு மகானுங்கிறவன் கோமத்தை கட்டின்னு மரத்தடியில் உட்காந்து ஞானத்தை கொடுக்க முடியும். அவனுக்கு ஒரு ஆசிரமமோ அதுக்கான இதுவோ மரத்தில் உட்காந்து கணக்கு ஏற்றுறதோ வர்றவனுக்கு சோறு போட்டு கக்கூஸ் க்ளீன் பண்ணாங்களான்னு பார்க்குறதெல்லாம் மகானுடைய வேலை கிடையாது. தெரியாமல் மகான்கள் சில பேர் ஏதோ நல்ல செய்த நினச்சிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆன்மீகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ நானே இருக்கேன். நவ் ஐ ரியலைஸ். ஆனால் ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சிருப்பேன், இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் நிறைய ஜனங்க வருவாங்க, அவங்களுக்கு நம்ம எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும், எல்லாம் அப்படி ஒரு இது இருக்கும். அண்ட் கோயிங் பேக் பை யுவர் ஓன் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இவனும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிவசங்கர் பாபாவுக்கும் உனக்கும் ஏதாவது ஆத்ம சம்பந்தம் இருந்தால் நான் மவுண்ட் ரோட்டில் உட்காந்துருந்தா கூட நீ என்கிட்ட வருவேன், மரத்தடியில் உட்காந்துருந்தா கூட நீ என்கிட்ட வருவேன். அதுக்காக இந்த இன்ஸ்டிடியூஷனு இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்கிறது பின்னால் தான் தெரியும். ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு வேகம் இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் நீ போகிற போது அங்கே பரிமாறுற போது தடாப்புடான்னு ஒரே சவுண்டு, பாத்திரம் கரு புருன்னு நகர்த்தி எல்லாம் போடுவாங்க. ஸோ பருப்பை குத்தி பாயசம் குத்தி பொரியல்லாம் போட்டு அவியெல்லாம் போட்டு எல்லாம் ஒவ்வொன்றா முடித்து சாப்பிட ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் குறைஞ்சிக்கினே வரும். லாஸ்ட்டில் பாயசம் இல்லைன்னா தயிர் சாதம் தான் இருக்கும். அப்போ அந்த கலக் புலக் சவுண்டு தவிர ஒன்றுமே இருக்காது கல்யாண வீட்டில். ஆரம்பத்தில் இருக்கிற அடாவடி தடாப்புடாலாம் இதில் மறைஞ்சு போகும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கூட
உனக்கு ஒரு வேகம் இருக்கும் ஆரம்பத்தில். இப்போ ஒரு கடல் இருக்குது, நீ மெரினா பீச்சில் போய் கடலுக்குள்ளே போகிற போது ஒரே அலை சூழலெல்லாம் இருக்கும், தப்பு தப்புன்னு வந்து தண்ணியெல்லாம் அடிக்கும். ஒரு 2 மைல் நீ போயிட்டேன்னா கடல் ஸ்டாண்ட் ஸ்டில்லாகி போயிடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஜப்பான் அமெரிக்கா வரைக்கும் நீ போகலாம். அமெரிக்காவை நெருங்குற போது தான் திருப்பியும் அலையெல்லாம் வரும், நடுவில் கடல் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். அதனால் ஆன்மீகம் கூட அப்படி தான். ஒரு ஆரம்ப காலத்தில் எதையோ சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். கிராஜுவலி when you understand, you will also understand that even ஆன்மீகம் is a மாயா. புத்தர் என்ன பண்ணார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், மனைவியை விட்டார், மகனை விட்டார், காட்டுக்கு போனார், கடுமையாக விரதங்கள் இருந்தார். லாஸ்ட்டில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்ற, லோகம் சூன்யமயம், லோகம் க்ஷீணமயம், இந்த உலகம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லாமே மாயை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படணும். அரண்மனையை விட்டு, அரசியை விட்டு, மகனை விட்டு காட்டில் போய் சோறெல்லாம் இல்லாமல் பட்டு கல்லடி சொல்லடி எல்லாம் பட்டு எவ்வளோலாம் பாடுபட்டிருப்பார். லாஸ்ட்டில் அவர் தெரிஞ்சுக்கின்னு தான் எல்லாமே சூன்யந்தான், லோகம் சூன்யம், லோகம் க்ஷீணம், உலகத்தில் எல்லாம் துக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ 2 மாயை இருக்குது, ஒன்று அவித்யா மாயை, இன்னொன்று வித்யா மாயை. எழுத படிக்க தெரியாத ஒரு இக்னோரண்ட் பர்சனுக்கு இருக்கிற மாயை இல்லையா, அது அவித்யா. நல்லா விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கு இந்த புக்கெல்லாம் படிச்சு விட்டு கோயில் குளம் மகான்கள் எல்லாம் சுற்றி அழிஞ்சு ஒருத்தன் ஞானி ஆகிறான் இல்லையா, அதுக்கு பேர் வித்யா மாயன்னு பேர். 2மே மாயை தான், 2லேயும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால் ஒரு கண்ணப்ப நாயனா இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், அந்த சிவலிங்கத்துக்கு பசிக்குமேன்னு சொல்லி மட்டனை கொண்டாந்து வைக்கிறான், அது குளிக்கணுமேன்னு சொல்லி வாயில் கொண்டாந்து எச்சி துப்பி தான் அபிஷேகன்றான், 4 இலையே படித்து போடுறான். இதெல்லாம் என்ன, ஒரு இன்னசென்ட் பர்சன். Blessed are those with childlike innocence, because the gates of heavens open for them அப்படின்னார் பைபிளில். எல்லாம் கபடும் இல்லாத ஒரு நெல் அவன் தான். இந்த சிவாச்சாரியார் இருந்தார் இல்லையா, அவர் ஒவ்வொரு நாளும் பார்ப்பார், என்ன மட்டன் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான், கடவுளே அவனை வந்து நீ காதில் குளுமி எடுத்துரு, கண்ணை நோண்டிடு, இது மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஏன்னா அவன் கெடுக்கிறான் கோயிலுன்றது இவருடைய ஒப்பீனியனாக இருந்திருக்கும். பட் சிவகோசரியார்கிட்ட கடவுள் கண்ணில் ரத்தம் வர மாதிரி காட்டியிருந்தாக்கா இவர் வந்து யாகம் வளர்த்து சேவினி எடுத்துலாம் தான் சொல்லியிருப்பார். ஆனால் கண்ணப்பனுக்கு அப்படி தோணல, கண்ணு இல்லைன்னு ஒன்று வைக்கணுன்ற எண்ணம் வருகிறது. அதனால் 2மே, ஒன்று வித்யா மாயை, இன்னொன்று அவித்யா மாயை, 2 பேருக்குமே. அது மாதிரி உலகத்தில் எந்த வழியில் வேணாலும் நீ போடலாம். இப்போ நீ நார்த்தை நோக்கியே போயிருந்தால் இவள் எண்டப்பின் சவுத்தை நோக்கியே போயிருந்தேன்னா நீ எண்டப்பின் நார்த்து. அதனால் இந்த உலகம் என்பது எக்லிப்டிக்கல், உருண்டைன்னு வச்சுக்கோயேன். இங்கேருந்து அப்படி போனால் அங்கேருந்து இப்படி வந்தால் 2மே நீ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் தான் எண்டப்பாக. ஸோ நீ ஒரு சோகத்திலேயே இருக்கேன்னு வை. ஒரு பொம்பளை வியாதி வந்து இன்னும் தன்கிட்ட படுக்கிறதுக்கு பொண்ணுங்களே வரலங்கிற நிலையில் போன அருணகிரிநாதர் இருக்கான். அவன் இன்னும் செத்து தொலைலாம் அப்படின்னு சொல்லி உயிரை விட போகிற போது கடவுள் அவனை தடுத்தாற் கொண்டு அவனை ஞானியாக்கி திருப்புக விருப்பு முடு செப்புக அப்படின்னு அவனை ஞானியாக மாற்றுறாரு. அவனுக்கு ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. பட்டினத்தார் இது கஷ்டத்தில் போய் சுகத்தில் முடிஞ்சான். பட்டினத்தாருக்கு அவ்வளோ பெரிய ஆள், காவேரி பூம்பட்டினத்தில் அவர் பெரிய பணக்கார், ராஜாவோட அவர் தான் பெரிய பணக்கார். ஆனால் அவர் இந்த பிள்ளை பாசத்தினால் காதற்ற ஊசியும் வராது கடைகளுக்கேன்னு அந்த ஓலனர்கள் எழுதிட்டு அவன் போன உடனே இவர் எல்லாத்தையும் விட்டு கோமணம் கட்டிட்டு மரத்தடிலேருந்து உட்கார்னார். சித்தார்த்தன் எக்ஸ்ட்ரீம் ஜாயில் இருந்தவன், ஆனால் அவன் வந்து சாமியாகி போயிட்டான். ஸோ எய்தர் திஸ் ஆர் தட் வில் மேக் யூ செயின்ட். எக்ஸ்ட்ரீம் ஜாய் ஆர் எக்ஸ்ட்ரீம் சாரோ வில் டெஃபினெட்லி மேக் யூ ரீச் த சேம் லெவல். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேருவாங்க. அதனால் லைஃபுங்கிறது ஒரு, இப்போது சித்தார்த்தனாக இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு புத்தரானார். கடைசி வரைக்கும் அவருடைய கசின் ஒருத்தன் தான், தேவதத்தன்னு சொல்லிட்டு, எப்போ பாரு சொந்தக்காரன் இல்லையா, அதனால் நோண்டிக்கிட்டே இருப்பான். இவர் எப்போ பாரு நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். அண்டு லாஸ்ட்டில் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஆள் ஃப்ராடு, வாங்க போகலான்ட்டு ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு அவன் போகிறான். போகிற போது பூமி 2ஆக பொழந்து அதுக்குள்ளே எல்லாம் ட்ராயிங்னு போகிறாங்க. அதை பார்த்தா மீதி பேர் பயந்துக்கிட்டு திருப்பியும் புத்தர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இல்லைன்னா இவ்வளோ வருஷம் புத்தர்கிட்டயே இருந்து இவ்வளோலாம் பார்த்தவனுங்க யாரோ ஒருத்தன் புத்தரை பற்றி ஒரு நெகட்டிவாக சொன்னான்னு ஒன்றே ஓட பார்க்குறானுங்க. பார்த்தியா, இதுதான் இதுன்றது லைஃப்புங்கிறது. அண்டு எல்லாருடைய லைஃப்லேயும் இந்த நிலைகள் வரும். லாஸ்ட்டில் நீ நினச்சிருப்ப வானத்தை வில்லா வளைக்கணும்னு, வளைக்க முடியாது, ஜனங்களுக்கு அதுக்குள்ளே தகுதி இல்லை, இல்லைன்னா கடவுள் நம்மளை விட அறிவாளி. நல்லா யோசனை பண்ணு, கடவுள் நம்மளை விட கேப்பபிள் மேன், நம்மளை விட அறிவாளி.
இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் வந்து நம்ம ஏதோ கடவுளோட பெரிய ஆள் இந்த உலகத்தில் எல்லாரையும் தலையில் புனல் வச்சு சந்தோஷத்தை கொட்டிடணும்னு நம்ம ஏன் நினைக்க போகிறோம் இல்லையா? கடவுளை விடவா நம்ம அது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்கன் டொனேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் ரொம்ப அறிவாளிங்க, அதனால் எனக்கு பின்னால் என் கண்ணு மூக்கு இதெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்கலாம் எழுதிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம், இந்த உடம்பை விட்டு இவங்க பித்ருலோகத்துக்கு போகிற போது இவங்க அங்கே போய் கண் இல்லாமல் கால் இல்லாமல் மூக்கு இல்லாமல் இருப்பாங்க. இந்த உலகத்தில் எந்த உடம்போடு நீ மேலே போறியோ அப்படி தான் இருப்ப. அப்போது கடவுளுக்கு ஏன் அவனை கண் இல்லாமல் பறிச்சிருக்காரு, நடக்க முடியாமல் வச்சுருக்காரு, இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். அப்போ கடவுளுன்னு நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறியா? வினுபோபாவே இருந்தார். அவர் பெரிய பெரிய மகான்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போகிறாரு. கடைசியில் காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட வர்றாரு. வந்துட்டு அவர் சொல்கிறார், நான் வந்து வாழ்நாள் பூரா பூதானம், கோதானம், பூமி தானம், ஸ்ரத்தா தானம், சிரம் தானம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் என் மனசில் ஒரு அசாந்தி இருக்குது. அசாந்தின்னா சாந்தி இல்லாத நிலைமை, அமைதி இல்லாத ஒரு இது இருக்குது அப்படின்னு. அப்போ பரமாச்சாரியர் லேசாக கண்ணை திறந்து பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வனாந்தரங்கள் இருக்கக்கூடிய பசிப்பட்சிகள் எல்லாத்துக்கும், பறவைகளுக்கு இருந்து எல்லாத்துக்கும் வேலைக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து கல்லுக்குள்ளுகிற தேரைக்கு கூட ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வழி பண்ணி வச்சிருக்கிற ஒரு கடவுள் இருக்கான். ஸோ நீ யாருக்கு ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு பூதானம் கோதானம்லாம் பண்ணியோ அவங்களையும் அதே கடவுள் பார்த்துக்குவான். நான் பண்ணுறேங்கிற ஒரு அஜ்ஞானத்தில் நீ பண்ண இல்லையா, அதுதான் உன்னுடைய அமைதியின்மைக்கு காரணம்னு வினோபாபாவுக்கு காஞ்சி பரமாச்சாரியர் சொன்னது. அஜ்ஞானம், நான் யாருக்கோ எதுவும் பண்ணிடணும். அப்போ கடவுளோட நீ பெரிய கருணை உள்ளவன் தப்பாக நினைக்கிற இல்லையா? நம்ம அந்த அகந்தையோடு பண்ண போகிறதில்ல. ஒரு மகான் வந்து அந்த அகந்தைக்காக வரல ஆன்மீகத்துக்கு. ஆனால் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ளே ஒரு இக்னோரன்ஸ் இருக்குது. ஐ ஒன்ட் சே அரகன்ட், இக்னோரன்ஸ், தட் நம்ம பெரிய ஆள், நம்மளால முடியுங்கிற மாதிரியான ஒரு பாவனை வந்து தொலைக்குது. அதனால் எந்த ஒரு நிலையிலையும் யூ பி எ மியூட் விட்னஸ் டு வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மனசுக்குள்ளேயே அசை போட்டுக்கிட்டே வா. அப்போ நீ ஞானியாவ. நீ சொந்தமாக ஏதாவது நமக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு டெசிஷனில் இறங்குனியானாக்கா அல்டிமேட்லி யூ வில் நோ தட் யூ ஆர் ராங் அண்ட் காட் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் யூ இன் ஹேண்ட்லிங் இஸ் ஜாப். உன்னை விட அவருடைய போர்ட்ஃபோலியோவை நல்லா ஹேண்டில் பண்ணுற வித கடவுளுக்கு தெரியும். நாம் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இக்னோரன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அதுதான். இப்போ காஞ்சி மகாபெரியவர் இருந்தார். அவர் 12 வயசுல ஞானியாக ஆயிட்டார். 99 வயசு வரைக்கும் மக்களுக்கு எல்லாம் செஞ்சார் இல்லையா? எல்லாம் நல்லது தான் செஞ்சார். அவர் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியா முழுக்க காலால் நடந்தார் 3 தடவை, எல்லாம் செஞ்சுட்டே இருந்தார். அண்ட் அவுட் he was a very simple man. ஒரு தான் மடாதிபதிங்கிற ஒரு இதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஒரு நாள் பல்லக்குத்திக்குன்னு போகிறவங்க ஒரு மரத்தடியில் வச்சுட்டு அவங்க எங்கேயோ போய் படுத்துக்கிறதுக்கு போகிறாங்க. இவர் அந்த பல்லக்குள்ள உட்காந்துருக்காரு. எதிர் வீட்டில் ஒரு பால்காரன் வரான். ஊர் பூட்டி இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஜன்னல் வழியாக கை விட்டு பால் பேக்கெட்டையோ அந்த பாத்திரத்தையோ வச்சுட்டு அவன் பாட்டிக்கு போயிடுறான். வெளியே வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நைஸாக நடந்து போய் அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறார். அப்போ அந்த வீட்டம்மா சத்தம் போடுறான், எந்த பாவியோ கடங்காரனோ இந்த மாதிரி என் பால் பேக்கெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியிருந்து எடுத்து உள்ளெல்லாம் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு. இவர் அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அந்த கடங்காரன் நான் தான்ம்மா. அதனால் ஒரு ஜோவியல் பர்சனுக்காக சொல்கிறேன். ஸோ வெரி சீரியஸ் பர்சன் ஆல்சோ. ஆந்திராவில் ஒரு வாட்டர் ஃபால் கிட்ட உட்காந்துன்னு இருக்காரு. அப்போ ஒரு டெலிகிராம் வருது. இவர் தன் பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாரு, ஒரு சன்னியாசியினுடைய அம்மா இறந்து போனால் என்ன பண்ணணும்ன்ட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது பரமாச்சாரியுடைய அம்மா இறந்துருக்காங்கன்ட்டு. ஒன்றும் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. நேராக போனார், பக்கத்தில் இருந்த வாட்டர் ஃபாலில் தலையை முங்கிட்டு விபூதி பூசினிட்டு உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தார். இப்படி தன்னுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு ஹியூமன் லெவலில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்து எந்நேரமும் கடவுளுக்கு தியானமும் கடவுளுக்காக வர பக்தர்களுக்கு வழிகாட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கார். நீங்கள் காஞ்சி மடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு க்ரீன் கலர் சஃபாரி மாதிரி ஒருத்தன் போட்டுன்னு ஒரு கூர்க்கா இருப்பான் உயரமாக. இவர் எங்கேயோ வடநாட்டில் போயிருந்த போது அந்த கூர்க்கா இவருக்கு தொண்டு செஞ்சுன்னு தான். அப்போ அந்த சேட்டு கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு. இந்த கூர்க்கா நல்லவனாக இருக்கான், இவன் என் கூட அனுப்பிச்சிடுன்னு. இவருக்கு வேலை செய்யறதுக்காக கூர்க்காவை கூட்டின்னு வரல,
காட்டு வழியாக வர்ற போது ஒரு இடத்துல நின்று நீ தேடுற பஸ் அந்த கோகுலில் இருக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. கோகுலில் போனால் ஒரு வயசான கோலத்தில் ஆஞ்சநேயர் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு தரிசனம். அதான் ரொம்ப நாள் உங்கள் யூடியூப்லலாம் போட்டுன்னு இருந்தாங்க, ஒரு வயசான கிழவர் கோகையில் வடநாட்டில் இருந்தார். ஸோ லாஸ்ட் வரைக்கும் அவன் இங்கே வச்சுருந்தார். ஸோ எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டு தான் இருந்தார், ஒன்றும் சாதாரண நிலையில் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் எவ்வளவோ நல்லதெல்லாம் மக்களுக்கு செஞ்சேன், முத்ராதிகாரி திட்டம்னு கொண்டு வந்தேன், பிடியரிசி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தேன். உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து வைப்பாங்க, நீங்கள் டெய்லி ஒரு பிடி அரிசி அதில் போடணும், அது மடத்துக்காரங்க எடுத்துன்னு போய் கஞ்சி காய்ச்சி ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி. அதுதான் பிடியரிசி திட்டம். முத்ராதிகாரி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாராயணம் பண்ண குழந்தைகளுக்கு ஒரு கோல்டு காயின் இது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் சொல்ல, நான் இவ்வளோலாம் செஞ்சேன், என் கண்ணு முன்னாலேயே எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்த லாட்ரி சீட்டு, குதிரை ரேஸு, சாராய கடை எல்லாம் ஹோன்னு ஓடின்ட்டுருக்கு. அப்போ நான் 12 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் இதெல்லாம் சாதித்தது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னார். எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நான் என்ன சாதித்தேன் இவ்வளோ வருஷத்தில் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஜனங்களும் ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்லை, அவர் சம்பாவனைன்னு கொடுப்பார் வேதங்கீதம் ஓதனாக்கா. அதில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தனுக்கு எல்லோரும் கொடுக்குற மாதிரி அவனுக்கும் கொடுத்தாரு. அவனுக்கு கோவம், நான் இவ்வளோ வருஷமாக வேதம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இவர் எல்லோரும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாருன்ட்டு. அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அனுப்பிச்சு இது அவன் பஸ்ஸில் உட்காந்துருப்பான், அவனை கூப்பிட்டுண்டு வா அப்படின்னு. அவன் இல்லை நான் டிக்கெட் வாங்கிட்டேன் வரமாட்டேன் அப்படின்னா. இல்லை நான் டிக்கெட் காசு தர்றேன் வான்னு சொல்லி அவரை கூட்டின்னு வர்றார். அப்போ அவர் சொல்கிறார், பந்தியில் ஓர வஞ்சனம் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு இவனுக்கு மாதத்துக்கு இவ்வளோ ரூபாய் நீங்கள் அனுப்பிச்சுடுங்க மணி ஆர்டரில் அப்படின்னு சொன்னார். இப்படி அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ கூட பொறுமை இல்லை. ஒரு மகான் எதை செஞ்சாலே அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும், காரியம் இருக்குங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் ஜனங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ உலகத்தில் அவர் எவ்வளோ சாய்ச்சார், என்ன பண்ண முடியுது, ஒன்றும் பண்ண முடியல. இத்தனைக்கும் பாவம் ஒரு ஹியூமன் லெவலில் ஒரு ஃபிசிக்கல் பாடின்னு பார்த்தா அவருக்கு ஒரு கண்ணு ஃபுல்லாக தெரியாது, இன்னொரு கண்ணு இந்த பத்ரி நாராயணன் டாக்டர் இல்லை சங்கர் நேத்திரில் பின்னால் அவர் சொல்லி தான் கட்டினாங்க. அவன் வந்து மயிலாப்பூர் டாக்டராக இருந்தான், அவன் தான் ஆப்ரேஷன் பண்ணான். காஞ்சிபுரத்துலேயே ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டர் செட் பண்ணி மடத்தில் இருக்கிற 2-3 பிராமின்ஸுக்கே அது நர்ஸு வேலை எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தா அவன் கண் ஆப்ரேஷன் பண்ணான். அண்டு அப்பயும் அவர் கண்ணு வரல, இப்படி டார்ச் வச்சுக்கின்னு இப்படி தான் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது, மணல் உள்ளே போயிடுச்சு. கொலைப்பட்டினி இருந்து கடைசியில் அவர் கிரானிக் அல்சர் வந்துச்சு, சாப்பிட முடியாது. அதனால் உணர்ந்த திராட்சை வாழைப்பழ சத்துமோ தான் சாப்பிட்னு உட்காந்துருந்தார். இந்த மாதிரி உடம்பு பூரா அவருக்கு வந்து வியாதி தான் இருந்தது. அவர் ஒரு நேரம் தீராத வயிற்று வலி வந்து கிரானிக் அல்சர் இருந்ததுனால இப்படி வயிற்ற பிடிச்சின்னு இருக்காரு. எல்லோரும் பெரியவாளுக்கே இவ்வளோ கஷ்டமான்றாங்க. சொல்கிறாரு, எங்கரமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இல்லை நீ ஏன் அழுகுற அப்படின்னாராம். இது மாதிரி அவங்க தெரிஞ்சு அனுபவிக்கிறாங்க. ரமண மகரிஷி கேன்சர் வந்தால் அவர் கை இப்படி கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் புக்கு படிச்சுன்னு உட்காந்துருக்காரு. நம்ம அழுகுறோம், தலைவலி ஜுரம் வந்தாவே புலம்புறோம். நம்ம இதான் மகான்களுக்கும் நம்மளுக்கும், அவங்களுக்கும் கர்மா இருக்குது, நம்மளுக்கும் கர்மா இருக்குது. அவங்களும் எல்லா கஷ்டங்களையும் விரும்பி தான் அது பண்ண கர்மா கழிச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க தே வாண்ட் டு வாட்ச் த கர்மா. நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் திருப்பதி பெருமாள் பக்தர், அவருக்கும் வயிற்று வலி எல்லாம் இருந்தது. ஒரு நாள் பகவான் சொல்கிறார், நான் வயிற்று வலியை சுமார் பண்ணிட்டோமோ உனக்கு மோட்சம் கொடுக்கட்டுமான்ட்டு. வயிற்று வலியை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மோட்ச மாத்திரம் கொடுன்றார். அப்போ ஒரு பன்னி வருது, அந்த பன்னி பின்னாலேயே இவர் போகிறாரு. போனால் வரகூர்னு ஒரு இடத்துல போய் ஒரு கோயில் உள்ளே போயிடுது. அங்கே போன உடனே இவருக்கு நல்லாகி போகுது. ஏன், இவருக்கு வயிற்று வலி வர்றதுக்கு காரணமாக இருந்த இடம் அது. அதனால் அங்கே அந்த பன்னி வடிவத்தில் கூட்டின்னு போய் இவருக்கு நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு பேச்சு வரல, ஒன்றும் வரலன்னு கொண்டாடுறாங்க. இவர் ப்ரே பண்ணி பார்க்குறாரு, நடக்கலை. சரி, நீங்கள் சிதம்பரம் கோயிலில் கொண்டு போய் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிலை கட்டி இதை போடுங்க அப்படின்னு. அங்கே கொண்டு போய் குழந்தைய போட்ட உடனே ஒரு பூனை வந்து அந்த குழந்தைய உடம்பெல்லாம் நக்குது. அந்த குழந்தை நல்லாயிடுது. அப்போ அவர் சொல்கிறார், பூனையால் வந்தது பூனையால் தான் போகுது பார்த்தியா அப்படின்னாராம். அதனால் தே அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக ஒரு கர்மம் வந்தது, அது எப்படி போகுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் தே ஆல்சோ நோ, ஒரு ஏழை பொம்பளை, அவளுக்கு கல்யாணம் ஆகலை, பரமாச்சாரியர்கிட்ட போகிறான். அவர் இங்கே உட்காரு அப்படின்றார். அப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டி வரான், வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்ககிட்ட வந்தேன், கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்தது, அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி,
அப்புறம் 9 சவரன் கோல்டு காயின் எல்லாத்தையும் கொண்டாடுறான். அந்த பொண்ணை கூப்பிடுங்கிறார். நான் சொன்னேன்ல அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மரத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ரெட்டியாரையும் இந்த பொண்ணையும் காமாட்சி அம்மா கிட்டே கூப்பிட்டு போ, இதை அம்பாள்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு 1 கோல்டு காயின் இந்த ரெட்டி கிட்ட கொடுத்துரு, மீதி 8 காயின் இந்த புடவை வேஷ்டியெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போ, அம்பாள் உன் கல்யாணத்துக்கு வழி பண்ணிட்டா அப்படின்னாரு. இது நடந்த நிகழ்ச்சி. இப்படி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும் எதுக்காக செய்கிறாங்க. இதே மாதிரி நிலையில் இருந்தவர் ஞானானந்தகிரி சாமி கூட. ஞானானந்தகிரி சாமி அங்கே இருக்கிற போது ஒரு பிராமணன் வரான். வந்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம், என்கிட்ட 1 பைசா கிடையாது, என் பொண்டாட்டி சொன்னால் துட்டோட வா, இல்லைன்னா நீ போயிட்டு வராத வீட்டுக்கேன்னு சொல்கிறா, அதான் வந்திருக்கேன். சரி அங்கே போய் இருப்பான்னு 2 நாள் தங்க வைக்கிறார். 3ஆவது நாள் ஒரு ஆள் வரான். வந்துட்டு ஒரு பண்ணையார், ஒரு லாரி நிறைய நான் வந்து அரிசி கொண்டாந்துருக்கேன், நெல் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. இல்லை நான் டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துப்போன்னு போய் புளிகிறாரு. அதிலிருந்து கொஞ்சம் ரத்தம் வருது. உடனே இவர் சொல்கிறார் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். அவன் நான் நல்லா உணர்த்தி தானே கொண்டு வந்தேன், ஏன் இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த பிராமணன் உங்களுக்கு தெரியுமா, இவங்க அப்பா பெரிய வேத கணப்பாடிகள், பரமாச்சாரியார் சொன்னார் நீ வந்து இனிமேல் ஹோமம் பூஜை இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த லௌகீகம் காரியம் புண்ணியம் வாஜனம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவன் பண்ணலை. நீ வந்து உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அந்த ஆள் வரலன்னா அவருக்கு கொடுத்து இந்த லேண்டெல்லாம் பிடிங்கிட்ட. இப்போ பாரு அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த குடும்பம் கல்யாணத்துக்கு வழி இல்லாந்து இங்கே வந்து உக்காந்துருக்கான். நீ கொண்டுக்கிற நெல் அரிசி நான் வாங்கணுன்னா நீ உன் செலவில் இந்த பிராமணனுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்ககிட்டேருந்து பிடிங்கின லேண்டெல்லாம் அவங்களுக்கு திரும்பி கொடுக்கணும். நீ அப்படி ஒத்துக்கினியானா தான் நான் பண்ணுவேன். அவன் அந்த மாதிரி ஒத்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு யாகம் நடந்துகிட்ருக்கு பரமாச்சாரியார்கிட்ட. ஒரு ஆள் வரான், நான் வந்து ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன், அதனுடைய பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு இப்படி தொடராரு. உடனே இப்படின்னு கையை எடுத்துடுறாரு. இது பரமாச்சாரியர்கிட்ட நீங்கள் பழகின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை நான் காளிகாம்பாள் கோயில் மாங்காடு கோயிலேருந்து பிரசாதம் எடுத்துன்னு பரமாச்சாரியருக்குன்னு சொன்னேன்னா மூங்கல் தட்டில் வச்சு கொடுப்பாங்க. அவர்கிட்ட வைக்கிறேன். அவர் தொட்டுட்டு தரையை போடு அப்படின்னா தரையை போட்டு உள்ளே போயிட்டு வந்து நான் அவர்கிட்ட வந்து மகேந்திரகிரி போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிறதுக்கு. அவர் போகாது அப்படின்னார். அந்த நேரம் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் போகாது அப்படின்ட்டார். அதனால் அவங்களுக்கு தெரியும்லாம். ஸோ இந்த ஆள் கொண்டாந்து பிரசாதத்தை அவர் எடுத்துக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த இவங்க வராங்க, 3 பிராமின்ஸ் வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துனாங்க, பிரசாதம் கொண்டு வந்துருக்கோன்னு அதை எடுத்துக்கினார். ஏதோ பிரசாதம் நடத்தினாருன்னாரு. எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போய் இவர் அந்த இவங்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி யாகம் நல்லா நடந்ததா? ஆமாம். அதில் வந்து நிறைய இந்த ரித்விக்குகள்லாம் வந்தாங்களா? ஆமாம். அதில் சாப்பாடு நடந்தபோது 2வது கரண்டி சக்கரை பாயசம் கேட்டான் ஒரு பிராமணன். இவனுக்கு எதுக்கு 88 வயசு, ஒழுங்காக மந்திரம் சொல்லலை இவன் சொல்லிட்டு அவனுக்கு சம்பாவனையும் கம்மி பண்ணி பாயசம் கேட்டாலையும் கொடுக்காம இருந்தியா? ஆமாம். என்ன நடந்தது தெரியுமா? அவன் நேராக போய் எனக்கு எதுக்கு இந்த வயசில் இந்த நாக்கு ருசி அப்படின்னு சொல்லி இனிமேல் எதையும் தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான் அப்படின்னு. ஐயோ தப்பு நடந்தது, நான் என்ன பண்ணணும்னு என்ன சொல்கிறது, உனக்கு பிராப்தம் இருந்தால் நடக்கும் போன்றாரு. இவன் காரை போட்டுன்னு போனால் அந்த கிழமை இறந்துட்டான் பிராமணன். வீட்டில் தோரணம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்படி நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த உலகத்தில் மகான்கள் இல்லை பெரிய நிலையை தொட்டவங்களுக்கு எதுவும் தெரியாது போல இருக்குது, நம்ம அவங்கள ஏமாற்றிடலாங்கிற மாதிரி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், நான் சொல்கிறதெல்லாம் கேஸ் ஸ்டடிஸ், எல்லாம் உண்மையில் நடந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு புரியாது. பரமாச்சாரியருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ ஒரு டாக்டர் அவர்கிட்ட போகிறோம். நாங்கள் வந்து ஒரு டாக்டர் கமிட்டி போட்டிருக்கோம், உங்களுக்கு என்னெல்லாம் வியாதி இருக்கோ எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு குரூப் இது பண்ண போகிறோம் அப்படின்னாரு. இவர் சொன்னார், தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ண போகிறேன் வேணான்ட்டு. அப்போ அந்த ஆள் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது, நான் வளத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த உரிமையில் கேட்குறேன், நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னா. மூஞ்செல்லாம் சிவந்து போச்சான். இவரை முத்ராதிகாரியை கூப்பிடு, இவர் ரொம்ப பண்ணிட்டாரான் மடத்துக்கு, என்ன அடமானம் வச்சாலும் சரி இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அவர் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து பைசல் பண்ணுங்க அப்படின்னா. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு சாமியாருக்கும் இல்லை சார் நீ கொடுத்ததில் பரமச்சாரியருக்கு என்ன ஆகணும் இல்லை, இஸ் சிட்டிங் தேர் ஆன் பிஹாஃப் ஆஃப் காமாட்சி டு சர்வ் தி சொசைட்டி. நீ கொடுத்த எதுவுமே அவருக்கு தேவைப்படாது. இந்த மாதிரிலாம் சில பேர் லூஸ் டாக் பண்ணி மாட்டிக்குவாங்க ஏதாவது. அதனால் மகான்கள்கிட்ட பேசுகிற போது கரெக்டாக பேசணும், இல்லைன்னா வாய மூட்டின்னு உட்காந்து வந்துடணும் பேசணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியறது இல்லை. ஒரு தடவை பெரிய கியூ நிற்கிறது பரமாச்சாரியார் பார்க்கறதுக்கு.
இவர் அங்கே பின்னால் ஒரு சாதாரணமாக ஒரு பிராமணன் இருப்பான், அவன் பேர் மாருதி ஐயரா பாரு, அவன் ஒய்ஃப் பேர் தர்மாம்பாளை பாரு, கூட்டுண்டு வா அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் வர்றாங்க. வந்த உடனே 2 சேர் போட்டு அவளை உட்கார வச்சுட்டு, நீங்கள் கொண்டு வந்துருக்கிறதெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. நமஸ்காரம் பண்ணிக்க. இவங்க 2 பேரையும் கூட்டின்னு போய் பிரசாதம் ரெடியாக இருக்கும், அவளுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் என்னென்ன கூட்டுண்டு வா அப்படிங்கிறார். அவங்க பிரசாதம் சாப்பிட்டு வராங்க. அப்போ இவர் சொல்கிறார், இந்த ஆள் யார் தெரியுமா, கும்பகோணத்தில் இருந்த அந்த பாடசாலைலாம் பண்ணார் இல்லையா, கோவிந்தா எல்லாம் ஒரு பெரிய மகான், அவர் தான் அந்த கும்பகோணத்தில் இதெல்லாம் பண்ணார். ஸோ அவருடைய வம்சத்தில் வந்தவன். அதே மாதிரி இந்த பொம்பளை இருக்காளே, இவர் திருவிடைமருதூர் கோயில் தர்மகர்த்தாவுடைய பொண்ணு. இவங்களுக்கு ஏதோ லைஃப்பில் பேட் டைம் வந்தது, அதனால் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறேன்னா வேண்டான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஜவுளி கடையில் கலர்க்காக வேலை செஞ்சுன்னு இருக்கார் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் சில வேல்யூஸ்க்காக வாழ்கிறவங்க இருக்காங்க, அதனால் நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நம்ம உருப்பிடுவோங்கிறது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he has from time to time he has been guiding people, எது ரைட்டு எது ராங்குங்கிற மாதிரி. ஒருத்தர் இங்கே மயிலாப்பூரில் ஈவேரா பெரியாருடைய ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த வழியாக பரமாச்சாரியார் வரப்போகிறாருன்னு அவன் செருப்பு கட்டெல்லாம் வச்சு நிற்கிறான், அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அவர் நேராக அங்கே இருக்கிற கோயிலில் போய் இப்படி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அதே ரோட்டில் வராரு. எல்லோரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி என்ன நடக்க போதோ ரகலைன்னு சொல்லிட்டு. அப்போ ஈவேரா பெரியார் சொல்கிறாராம், எல்லோரும் உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு கையை கட்டி நில்லுங்க, பெரியவர் இந்த பக்கம் போகிற வரைக்கும் யாரும் வாயை திறந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா. அது மாதிரி எந்த வேல்யூஸ்க்காக நீ இருக்கியோ அந்த வேல்யூஸ் உனக்கு காப்பாற்றும். இதெல்லாம் தெரியும் மகான்களுக்கு. அதனாலே அவங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தோய், எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. துறவிக்கு வேந்தனும் துரும்பு அப்படின்வாங்க. அந்த நிலையிலே இருக்கிறவங்களாம் இருக்காங்க. கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும், வந்தாலே சொல்லியிருக்கான், நான் பாட்டுக்கு வாங்கின பணம் நோட்டு கொடுத்து வாங்கிய கடனுக்கு சரியாக போச்சு அப்படின்னு. அவருக்கு ஒரு தடவை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது, காஞ்சிபுரத்துக்கிட்டே இருக்கிற போது. அப்போ அந்தாலுக்காக யாரோ கேட்குறாங்க பரமாச்சாரர்கிட்ட, நல்லா பண்ணிடுறா இருந்தால. அப்புறம் வரான், வந்த உடனே நீ அர்த்தமுள்ள இந்து மதம் என்று உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை பற்றியெல்லாம் எழுதணும், இந்து மதத்தை பற்றி நீ எழுதுனா நிறைய பேர் படிப்பாங்க அப்படின்னு. அப்படி தான் அந்த சீரியல்லாம் வந்தது அர்த்தமுள்ள இந்து மதம்லாம். அப்போது ஒரு கண்ணதாசன் சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி, நீ எழுது, உனக்கு ஏதாவது டவுட்டெல்லாம் இருந்தால் என்னை அப்பப்போ கேட்டுக்கோ, நான் பதில் சொல்கிறேன். அப்படி தான் அந்த வால்யூம் ஆஃப் அர்த்தமுள்ள இந்து மதங்களெல்லாம் வந்தது. இப்படி தே டூ தேர் ஒர்க் வெரி சைலண்ட்லி. தேவரின் தெய்வம்னு ஒரு சினிமா எடுத்தார், அதில் அறுபடை வீடு முருகனுடைய ரெப்ளிகாஸ் இருக்கும். இவர் தேவரை கூப்பிட்டாராம், நீ சினிமாவில் காட்டின முருகரெல்லாம் ஜனங்கள்லாம் பார்க்கணும், கொண்டாந்து மடத்தில் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து எடுத்துன்னு போகணும், அப்போ ஜனங்கள்லாம் அந்த முருகர் சிலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு லௌகீகமாக நிறைய பல விதங்களில் இருக்கும். இப்போ சவுந்தரா கைலாசன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவர் அன்றைக்கி காஷ்டம் மூலா நட்சத்திரம் வந்தால் பேச மாட்டார், கண்ண முடியினே உட்காந்துப்பார். இந்த அம்மா போகுது, ஒரு 11 மணி ஆயிடுச்சு, சாமி நான் உன்னை பார்க்கணுன்னா எங்கள் வீட்டில் உன் படம் இருக்குது அங்கேயே பார்த்துருப்பேன், நீ என்னை பார்க்கணுன்னு தான் வந்துக்கிறேன், கண்ணை தொற அப்படின்னா. நிஜமா அவர் சிரிச்சுக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு. இந்த மாதிரி தே அண்டர்ஸ்டாண்ட் எல்லா வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு தெரியாதா என்ன, எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். சுப்பிரமணியம் சுவாமி அந்த ஆள் அந்த பக்கம் போகிறபோது கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிப்போச்சு. சரி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி இவரை பார்க்கறதுக்கு வரான். இவர் ஒன்றுமே சொல்லலை, உள்ளே போயிட்டார். அவன் சரி நம்மளை பார்க்க இஷ்டப்படலை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அவர் அந்த ஆள் போயிட்டு அவன் கூட்டுண்டு வா அப்படிங்கிறார். அவர் கட்டிங் கொடுக்குறார், பேப்பர் கட்டிங். அவங்ககிட்ட காட்டி, இது உன்னை பற்றி வந்த நியூஸு, எனக்கு உன்னை பற்றி தெரியுங்கிறதுக்காக இதை நான் உள்ளே வச்சுருந்தேன், கொண்டு வந்து காட்டுறதுக்காக தான் லேட் ஆச்சு அப்படின்ட்டு அவர் சொன்னார். இந்த மாதிரி சைனா இந்தியா வார் நடந்துட்டுருக்கு, நீ சைனாக்காரங்கிட்ட மத்தியஸ்தத்துக்கு போன்னு. அவன் சொன்னான், நான் எந்த போஸ்ட்லேயுமே இல்லையே அப்படின்னு. இல்லை நீ போ அப்படின்னு. இவன் ராஜீவ்காந்தி கிட்டே போய் என்ன அனுப்புகிறாரு எமிசரி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நீங்களே போங்கன்றான். சைனாவுக்கு போகிறாரு, பேசினார், ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்தார்.
இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கைட் பண்ணியிருக்காரு. எப்படி என்ன பண்ணணும், யாரை வச்சு என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்குது. அது அவருடைய லைஃப்ன்றது 99 வயசுன்னு யோசனை பண்ணிக்கோ. எவ்வளோ விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான சுச்சுவேஷன்ஸை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார் இல்லையா? எவ்வளோ பேர் அவரால் நல்ல வழிக்கு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். 86 February 4 ஈ கேம் டு இது சித்தூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூல். அப்போ தான் நான் அவரை, அதுக்கு முன்னாடி கர்னூலில் ஒரு தடவை போனேன். சாயந்தரம் 6 மணி ஆச்சு, பார்க்க முடியல. 83 August 13 நான் அவரை கர்னூலில் பார்த்தேன். ஒரு மில்லில் இருந்தார். தூரத்துலேருந்து கும்பிட்டுட்டு மந்திராலயம் போயிட்டு அவுபேலம் வந்துட்டு நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் February 4 ஜெயின் காலேஜில் நான் வாத்தியாராக இருந்தேன். அவங்கெல்லாம் போகிறாங்க, நீங்களும் வாங்கினாங்க. ஸோ அவர் உட்காந்துருக்கார் மேனாக்குள்ளே, எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. நான் தான் உள்ளே போனேன். போய் அவர்கிட்ட இப்படி உட்காந்துட்டேன். அவர் கொஞ்ச நேரம் கழித்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. இதான் கேட்டார். நான் சொன்னேன், நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா. இன்னொரு தடவை சொல்லு, 3 தடவை சொல்லி இப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். அதையும் 3 தடவை சொல்லிட்டார். நிஜம் நான் சொல்கிறதெல்லாம். அதனால் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ பீன் ஃபாலோயிங். அதுக்கப்புறம் அவர் ரத்னகிரி கோயிலுக்கு வந்தார். அப்புறம் இங்கே திருப்புக்குழின்னு ஒரு ஊர் இல்லையா, அந்த கோயிலில் இருந்தார். அப்புறம் காஞ்சிபுரம் வந்தார். இதெல்லாம் எனக்கு அவருக்கு கண்டினியூவாக டச் இருந்தது. அதனுடைய கண்டினியூட்டியும் என்னவோ தெரியல. நான் எந்த ஊருக்கு போனால் அவர் வருவார். நான் ஒரு தடவை காசிக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இந்த மாதிரி மகான்கள்லாம் வெடிகாலம் 3 மணி 4 மணிக்கு கங்கையில் குளிக்கிறதுக்கு காசிக்கு போகிறாங்க. தோ தே ஆர் நாட் ஃபிசிக்கலி அவைலபிள். அப்படி ஈரத்துணியோடு நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போகிறார். இப்படிலாம் நிறைய அனுபவம். மகேந்திரகிரி காட்டுக்கு போகிறேன், அங்கே வராரு. இந்த இடம் சுத்தம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வசக்கவா, அவனுக்கு நான் பிரசாதம் தரணும் அப்படிங்கிறாரு. இப்படி லைஃப் லாங் அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் மகான்கள்ங்கிறவங்க நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நிலையில் இல்லை. ஒன்ஸ் யூ கெட் அ கான்டாக்ட் வித் தம், they are capable of guiding you in physical or non-physical forms. எந்த ஃபார்மில் வேணுனாலையும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நிலையில் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஆடும் தோகை மயில் வடிவெடுத்து அம்பிகை வந்த தலமன்றோ. ஆடும் தோகை மயில் வடிவெடுத்து அம்பிகை வந்த தலமன்றோ. புன்னை மரத்தடியில் லிங்கநாதனை பூஜித்து சேர்ந்த தவமன்றோ. புன்னை மரத்தடியில் லிங்கநாதனை பூஜித்து சேர்ந்த தவமன்றோ. மயிலை அரசாளும் கற்பகமே மண்ணில் நீயோ அற்புதமே. மயிலை அரசாளும் கற்பகமே மண்ணில் நீயோ அற்புதமே. உன்னத உயரிய உமை உருவே உத்தமர் போற்றும் கல்பதருவே. உன்னத உயரிய உமை உருவே உத்தமர் போற்றும் கல்பதருவே. கால்களில் சதங்கை கிணுகிணுக்க கரங்களில் வளையல் கிளு கிளுக்க. கால்களில் சதங்கை கிணுகிணுக்க கரங்களில் வளையல் கிளு கிளுக்க. இடையினில் மேகலை தவழ்ந்தாட இமைக்கவும் விழியது மறந்ததம்மா. இடையினில் மேகலை தவழ்ந்தாட இமைக்கவும் விழியது மறந்ததம்மா. காதினில் தாடங்கம் தகதகக்க முத்து ரத்தினமூ குத்தி ஜொலி ஜொலிக்க. காதினில் தாடங்கம் தகதகக்க முத்து ரத்தினமூ குத்தி ஜொலி ஜொலிக்க. முழுமதி முகமும் ஒளிந்தாட முடியுமோ சொல்லெடு துணை வர்ணிக்க. முழுமதி முகமும் ஒளிந்தாட முடியுமோ சொல்லெடு துணை வர்ணிக்க. ஈசனோடு பாகமாயானவளே ஈரேழு லோகமதை காப்பவளே.
ஈசனோடு பாகமாயானவளே ஈரேழு லோகமதை காப்பவளே கபாலீஸ்வரன் தேவியே கற்பகமே கதினியே தாயே ஈஸ்வரியே கபாலீஸ்வரன் தேவியே கற்பகமே கதினியே தாயே ஈஸ்வரியே दुर्गा लक्ष्मी सरस्वती துணையடி பணிவாயே மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 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 ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய் ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய் ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய் ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய் ஸ்ருதி புகழ் நவராத்திரியில் உள்ளன்போடு ஸ்வர்காபவர்க இன்பம் தருவாய் ஸ்ருதி புகழ் நவராத்திரியில் உள்ளன்போடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி முற்பிறப்புகளில் செய்வினை ஒழியும் மோகமுடல் அறு பகைகளும் அழியும் முற்பிறப்புகளில் செய்வினை ஒழியும் மோகமுடல் அறு பகைகளும் அழியும் பொற்புயர் மங்கள தீபம் விளங்கும் பொற்புயர் மங்கள தீபம் விளங்கும் புகழொடு மகிழ்வும் வாழ்வில் தூலங்கும் புகழொடு மகிழ்வும் வாழ்வில் தூலங்கும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே மனமே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி सामगानलोलने सदा शिव शङ्करने दयाकरने जय सामगानलोलने सदा शिव शङ्करने
करने दया करने जय सामगान लोलने सदा शिव शंकरने 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 दया करने जय सामगान लोलने सदा शिव सोम सुंदरा चंद्रशेखरा 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 सोमस्कंद श्रुतजना शुभकरा सामगान लोलने सदा शिव शंकरने दया करने जय सामगान लोलने सदा शिव कामारे पुरारे कल्पकनायिका नाथ करुणै सेवाय कामारे पुरारे कल्पकनायिका नाथ करुणै सेवाय कामारे पुरारे कल्पकनायिका नाथ करुणै सेवाय श्री महादेवा श्री महादेव देव कपाली श्री महादेव देव कपाली दीन रामदासंतोरुम दया कर दीन रामदासंतोरुम दया कर सामगान लोलने सदा शिव शंकरने दया करने जय सामगान लोलने सदा शिव नादबिन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः विदुकोडी नाम शम्भुकुमार नमो नमः भोगान्तरिबाला नमो नमः नागबन्ध मयूरा नमो नमः परशूर सेददण्ड विनोदा नमो नमः नीतकिङ्किणिपादा नमो नमः धीरसम्भ्रम वीरा नमो नमः गिरिराज दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला
ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீபாத சேவையும் மறவாதம் ஏழ்தலம் புகழ் காவிரியா விளை சோழமண்டலமீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெண்பரி மீதேறி மாகையிலையின் ஏகி ஆடியந்த உலாவாசு பாடிய சேர கொங்குவை காவூர் நாடது ஆவினன் கூடி வாழ்வான தேவர்கள் பெருமாடி ராஜாதிராஜ கம்பீர உலகாளு நாயக சிவசங்கரா. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா